திமுக வழக்கம் போல் இவங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தான் கழட்டி விட்டாங்க. இவங்க நினச்சாங்க இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம ஸ்காலை தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே அவர் என்டிஏ பேச்சுவார்த்தை முடித்தோடனே அங்கே கதவு திறந்தோடனே ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கிட்டாங்க. ராகுல், பிரியங்கா, கேசி வேணுகோபால் இந்த 3 அதிகார மையமும் தாவேகா கூட தான் போகணும்னு முடிவெடுத்த பிறகு தான் திமுகவுக்கு ஒரு பயம் வருது. மாணிக்கம் தாக்கூர் ஐயா அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்களாம், ஆதவர்ஜுனாவா அவர் யாருன்னு ராகுல் வந்து தெரியாதுங்க போங்க அப்படின்னு சொன்னா செய்தி ஒன்று இருக்குது. 100% உண்மை. உண்மையா? ஆமாம். இந்த கூட்டத்தில் பின்னாடி இந்த ஒன்று வச்சுட்டு கம்முன்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவன் அடி வாங்கி திரும்பி யார் ஆச்சா பார்த்துன்னு இருப்பான். வாட்டில் கம்முன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த மாதிரி பள்ளின்னு அடி விழுந்துச்சு. எங்கேருந்து விழுந்துச்சு நமக்கு தெரியும். பக்கத்தில் நம்ம பார்க்குறோம், அடிச்சிட்டியான அவன் நம்மளை பார்க்குறான், நம்ம வந்து கம்முன்னுக்கிறோம். இந்த அடி விழுந்துதான் இல்லையா, சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்களா? யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் அறிக்கை வந்துருக்குது. அவர் அதில் மீண்டுட்டார். நாங்குநேரி மேட்ருக்கு உடனடியாக அறிக்கை அதுக்கு வந்துருக்கு. அவரை குடும்பத்துலேயும் கொண்டு வச்சிட்டீங்க, பொலிட்டிக்கல்லையும் கொண்டு வச்சிட்டீங்க, காங்கிரஸ் கூட எதை சேர்ந்து குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா அங்கேயும் கொண்டு வச்சிட்டீங்க. இப்போ ஊரில் இருக்கிற எல்லாம் சொல்லுங்கிறான். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் திமுக உறவு உறுதிப்பட்டது. புஷி ஆனந்த், விஷ்ணு ரெட்டி, அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, விஜய், இந்த இவங்க 6-7 பேர் ஜெயிச்சா போதுமா? மற்றவங்க ஜெயிக்கணும்ல. யாராவது இந்த காவடி தூக்கின்னு வராங்கல்ல, எங்கேயோ வந்து வரோம், மதுரையில் இருந்தாங்க வந்து அப்படியே பொம்மை இறக்கி வச்சுட்டு டீ சாப்பிடலான்னு போனால் காவடி தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கலாம். இவன் பயந்து போய் என்ன தலைவரை நான் அங்கேருந்து கொண்டு வந்துக்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஒரு ரீல்ஸ் எடுத்து கொடுத்துட்றோம்ப்பா அப்படி. அருண்ராஜ் நிலைமை அப்படி இருக்குது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மைக் எம் ஊடகத்தின் ஆசிரியர், மூத்த ஊடகவியலாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட சீட் ஷேரிங் உறுதியாகி விட்டது. அதனால ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. புதிய தலைமுறையில் பிரத்யேக தகவல்னு கூட போட்டிருந்தாங்க. இன்னும் சில பேர் அப்படிலாம் இல்லைங்க, இது எப்போ வேணா முறியலாம், பார்த்துக்கிட்டே இருங்க, தாவேக்கா ரெடியாக இருக்கிறாங்கன்றாங்க. வாட் வில் ஹேப்பன் நினைக்கிறேன் பேசிக்கிட்டு நேரம் ஒரு மாலை ஒரு 4 மணி என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பிரத்யேக தகவல் என்ன போட்டாங்க நான் பார்க்கல. அதாவது 29+2 முடியுங்க, அவங்க கேட்குறது 36ங்க. திமுக ஏறி வந்திருக்கு, அவங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ஏறினது இறங்கினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. திமுக வழக்கம் போல் இவங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி தான் கழட்டி விட்டாங்க. இவங்க நினச்சாங்க இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம ஸ்காலை தான் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு. ஆனால் அங்கே அவர் என்டிஏ பேச்சுவார்த்தை முடித்தோடனே அங்கே கதவு திறந்தோடனே ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கிட்டாப்புல. ராகுல், பிரியங்கா, கேசி வேணுகோபால் இந்த 3 அதிகார மையமும் தாவேகா கூட தான் போகணும்னு முடிவெடுத்த பிறகு தான் திமுகவுக்கு ஒரு பயம் வருது. சூழ்நிலையுடைய வீரியம் புரியுது. அதற்கு பிறகு 2 தடவை கனிமொழி அனுப்பிச்சு பேசினாங்க. 2 தடவையுமே கனிமொழி பேச்சுவார்த்தையில் அவங்க பேச்சுவார்த்தைக்கான தலைவராக இல்லை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ராகுல்கிட்ட நடக்கலை. கேசி வேணுகோபாலை கஷ்டப்பட்டு கூட்டு வர வச்சு ஒரு தடவை கை கொடுக்குனாங்க. அதுக்கு காரணம் வந்து கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை முடித்தாதான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பண்ணுவோன்ற மாதிரினால காங்கிரஸ் வச்சு முடிச்சே ஆகணுன்ற கண்டிஷனு. சிஎம் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, அவர் லெவலில் ஒன்றும் நடக்கலை. பிறந்த நாளைக்கு மைடியர் பிரதர் காணா போச்சு. நேற்று ஒரு புது உருட்டு உருட்டுனாங்க. ஃபோன் பண்ணி பிரதர்னு சொன்னாராமே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன்னா நம்ம எல்லாம் பார்க்குறதுல பிரதரை காணோம், அதை தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு உருட்டுனாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டேன், ஏங்க ஃபாலோ பண்ணால் தானேங்க அன்ஃபாலோ பண்ணுறது, என்னங்க இந்த மாதிரிலாம் ஜேர்னலிசம் போயிடுச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க தகவல் ஓடுது, நான் இது 2த்தையுமே பார்க்கல, அதான் கேட்டேன்னா. அதெல்லாம் இல்லைங்க, அன்ஃபாலோவும் பண்ணல, ஃபாலோவும் பண்ணலைங்க. அவர் வந்து அவங்க கட்சி நம்ம கட்சி ஆளுங்க மட்டும்தான் பண்ணுவார், வெளியில் யாரையும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அது ஒரு பாட்டு. அப்போ இந்த மோதல் கிதல்னால் நம்ம சொன்னோம் தாவேக்கா காங்கிரஸ்னு முதல்ல நான் தான் பிரேக் பண்ணேன், அந்த திட்டுனாங்க. இப்போ ஊரில் இருக்கிற எல்லாம் சொல்லுங்கிறான். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் திமுக உறவு உறுதிப்பட்டது. ஏன்னா விஜய் பேசி பட்டியலை போட்டாங்க. காங்கிரஸுக்கான பஞ்ச் புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் இவங்க சோனியா போய் பிடிக்கிறாங்க கடைசியில். வேறு வழி இல்லை, சோனியா காந்தி தான் கரெக்டுன்னு. அப்போ சோனியா காந்தி வழக்கமாக குழி வெட்டுவாங்களா காங்கிரஸுக்கு?
அந்த மாதிரி ஒரு பெரிய குழியாக வெட்டி ராகுல் நீ போ வேறு எங்கேயாவது முட்டு சந்துக்கு போங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்டு வழக்கமான பெரிய முட்டு சந்து யார் கூட்டு போகிறது கார்கே கேட்குறாரு வாங்க அப்படின்ட்டு கார்கே கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கார்கே கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்போ கார்கே உடைய மூத்த தலைவர்கள் தான் காங்கிரஸ் உடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் மூத்தவர்கள் நல்ல முடிவை நோக்கி நல்லா நகர்ந்து எதிர்காலத்தை நோக்கி நகரும் பொழுது மூத்த தலைவர்கள் வந்து முட்டு சந்துக்கு கூட்டு போயிடுவாங்க. வழக்கமாக ராகுல் கூட்டு போவார். இந்த தடவை ராகுலை வெளியே தள்ளிட்டு இவங்க கூட்டு போகிறாங்க. தாவேகா கூட உங்களுக்கு நம்ம போனதில் பேசணும்னு நினைக்கிறேன். தாவேகா கூட காங்கிரஸ் ஜாயின் பண்ணால் இந்த தேர்தலையே நல்ல ஓரளவுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். நீங்கள் 18ன்றது 10 வந்தால் கூட வெற்றி தான். அது 5 வந்தாலும் வெற்றி தான். 5 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் வெற்றி தான். ப்ளஸ்ஸு பெரிய ஓட் பர்சன்டேஜ் வந்துடும் அவங்களுக்கு. ரெண்டாவது உள்ளாட்சி தேர்தல்ன்றதே வேறு. அதில் இந்த கட்சி ஃபேக்டரு இதெல்லாம் தாண்டி தனி ஃபேக்டர் தான் நிற்கும். அதில் விஜயுடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கும். அதில் காங்கிரஸு பெரிய அளவில் கிரவுண்டில் போய் உட்காருவாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு தேவை அதுதான். அதில் வந்து அது அடுத்தது பார்லிமெண்ட். இது திமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டு போகலாம். இதுதான் காங்கிரஸுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. விட்டுட்டாங்க. பாண்டிச்சேரி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போகலாம். எல்லாத்தையும் கை கழுவிட்டு இவர்கள் மீண்டும் முட்டு சந்து கூட்டு போகிறதுக்கு திமுகவோட போய் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. இதில் லாபம் யாருக்குன்னா திமுகவுக்கு. திமுக லாபம். காங்கிரஸுக்கு லாபமே கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு மாதிரி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உட்கார வச்சு இதுக்கு பருத்தி மூட்டை கொடுமையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பார்த்தா தோணுமா தோணாதா? காங்கிரஸ் மாதிரி ஒரு இதுவே கிடையாதுங்க. நீங்கள் 2096க்கு போங்க. நீங்கள் என்ன ஆனாலும் அதிமுக கூட தான் கூட்டணின்ற ஒரு முடிவுக்கு போனாங்களா இல்லையா? மூப்பனார் உடச்சிட்டு வெளியே வந்தாரா இல்லையா? அன்றைக்கும் காங்கிரஸ் இது மாதிரி தானே தப்பான முடிவு எடுத்திருந்தோன்னா தமாக உருவாச்சு. அந்த மாதிரி தான் இது. அப்போது இதில் வந்து இன்றைக்கி போய் சிதம்பரம் செல்வ பெருந்தகை எல்லாம் இன்றைக்கி மாலையில் அவர் குடும்ப ஃபங்க்ஷனு ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தம் வச்சுருந்தாரு. பாவம் மனசு இப்படி பாடாப்படுத்துகிறாங்க மகள் நிச்சயதார்த்தம். இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அந்த நிச்சயதார்த்தம். மானாட மயிலாட மாதிரி இருக்கும். அப்போது செல்வ பெருந்தகை எல்லாம் போய் பேசி 28 31 அதே 3 60 63 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. 28 31 2 ராஜ்யசபா. 28ல் சிதம்பரத்துக்கு, இப்போ பீட்டர் அல்போன்ஸ் அல்லது செல்வ பெருந்தகைக்கு. புரியுது. அப்படி முடிச்சிடுறாங்க. அப்படி முடிகிறாங்க. அதனால் மீண்டும் ஒரு இல்லை, இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் உறுதி ஆகலை. ஆனால் உறுதியாகவும் நீங்கள் நம்புறீங்களா? இனிமேல் தவக உனக்கு போகாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? போகாதுன்னு நான் சொல்கிறேங்க. எனக்கு வந்த தகவல் இது அவ்வளோதான். இனி இவங்களோட போயிடுவாங்க. 31 28ன்றதில் ஏதாவது பிரச்சனை வந்தால், இல்லை ராகுல் ஏதாவது மீண்டும் தலையிட்டால், இல்லை கேசி வேணுகோபால் ராகுல் பிரியங்கா டாமினேஷன் பண்ணால், இதெல்லாம் நடந்தால் அப்படின்னு. அதனால் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தேன். ஏன் நியூஸ் கார்டு நான் சொல்லிடுறேன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாங்கிறதுனால சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. மாணிக்கம் தாக்கூர் ஐயா அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்களா, ஆதவ அர்ஜுனாவா அவர் யாருன்னு ராகுல் வந்து தெரியாதுங்க போங்க அப்படின்னு சொன்னால் செய்தி ஒன்று இருக்குது. 100% உண்மை. உண்மையா? ஆமாம். ஆதவ அர்ஜுனாவை யாரும் தெரியாதா? ஆதவ அர்ஜுனா யாருக்கு தெரியும்? என்ன நீங்கள் ஆதவ அர்ஜுனா யாருக்கும் தெரியாதுன்றீங்க? ஆதவ அர்ஜுனா இப்போ இந்த தாவே கலர்னால தெரியுது. இல்லாட்டி யாருக்கு தெரியும்? ஏங்க லாட்ரி மார்ட்டினோட மருமகன். லாட்ரி மார்ட்டின்னு தெரியும், ஆதவ அர்ஜுனா தெரியாது. நீங்கள் நேற்று என்ன சொன்னாங்க? ஹைதராபாத்தில் போய் சந்திச்சாருனாங்க. நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு தலைவர் போகிறாரா வர்றாரான்னு எங்கே செக் பண்ணுவீங்க? தலைவருடைய புரோட்டோகாலை பார்த்தா தெரிஞ்சிடும், அவருடைய ஐடியா மேப் பார்த்தா தெரிஞ்சிடும், அவர் பிஏவை பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துகிற மேப் பார்த்து தெரியாதுக்கு. மேப்னா அந்த மேப் இல்லைண்ணே, எங்கெங்கே போவாருன்றது முன்கூட சொல்லுவாங்க தெரியுமா? சில சமயம் காலையிலே போட்டுருவாங்க, தலைவர் இங்கே வர்றாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்னு. சேஞ்ச் ஆனால் கண்டுபிடிச்சலாம் நம்ம. அதுக்கு உங்களுக்கு அங்கே சோர்ஸ் இருக்கணும். ஆமாம், கட்சிக்குள்ளே. ஆமாம். இல்லைன்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணணும். ஏர்போர்ட்டில் அவர் சென்னை விட்டு வெளியே போயிருக்காரான்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஆமாம். நேற்று அவர் சென்னையில் அவர் வீட்டில் இருந்தார். இவங்க உட்காந்துட்டு சொல்லுங்கள் ரமேஷ் என்ன நடக்கிறது, சுரேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆதவ அர்ஜுனா இங்கேருந்து அங்கே போயிருக்கிறார், மாணிக் தாக்கூர் போயிருக்கிறார், அவர் போயிருக்கா, இவர் சந்திக்கிறாருன்னா என்ன கூட்ட பேச நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறது? இதை வச்சுக்கிட்டு நேற்று ஃபுல்லாக உருட்டினாங்களா இல்லையா? ஒருத்தன் உருட்டிட்டா எல்லாரும் உருட்டிடுவாங்க. என்ன ஏதெல்லாம் பார்க்குறதே இல்லை. கூடுதலாக நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் உண்மை. அதனால் நேற்று அந்த சந்திப்புலாம் நடக்கலை. ராகுல் இது ஆதவ் இங்கே தான் இருந்தார், அவர் வீட்டில் தான் இருந்தார், அவருடைய அலுவலக வேலையை அவர் பார்த்துருந்தார், கட்சி வேலையை தான் பார்த்துருந்தார். இதுதான் நடந்தது. அப்போது இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டியது. அப்போது
தாவேகா பவள விழா பாப்பா, பிளாஸ்ட்டு அங்கிள், ஸ்டாலின் சார் இப்படிலாம் உருட்டுனதுக்கு சேர்த்து மொத்தமாக உருட்டி அப்படின்னு அடிச்சு விட்டாங்க ஒரு போன வாரம். ஆனால் அடிச்சுட்டு இந்த கூட்டத்தில் பின்னாடி இந்த ஒன்று வச்சுட்டு கம்முன்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவன் அடி வாங்கிட்டு திரும்பி யார் அடிச்சான்னு பார்த்துன்னு இருப்பான். இவன் வாட்டில் கம்முன்னு பார்த்துட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நம்மளே கூட பண்ணியிருப்போம், ஸ்கூல் லைஃப்லலாம் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி பளிர்னு அடி விழுந்துச்சு. எங்கேருந்து விழுந்துச்சு நமக்கு தெரியும். பக்கத்தில் நம்ம பார்க்குறோம் அடிச்சிட்டியான்னு, அவன் நம்மளை பார்க்குறான், நம்ம வந்து கம்முன்னுக்குறோம். இந்த அடி விழுந்துதா இல்லையா? சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்களா? யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. இன்னைக்கு தான் அறிக்கை வந்திருக்குது. அவர் அதுலேருந்து மீண்டுட்டார். இந்த நாங்குநேரி மேட்டருக்கு உடனடியாக அறிக்கை பாராட்ட வேண்டிய விஷயம். அருமையான அறிக்கை போட்டு நவுத்துனார். இதை தான் நம்ம பண்ண சொல்கிறோம். அப்போ அவருக்கு வந்து அந்த கோபம் இருக்குது. அவரை குடும்பத்துலேயும் கொண்டு வச்சிட்டிங்க, பொலிட்டிக்கல்லையும் கொண்டு வச்சிட்டிங்க, காங்கிரஸ் கூட எதை சேர்ந்து குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா அங்கேயும் கொண்டு வச்சிட்டிங்க, சேர விடாமல் பண்ணிட்டீங்க. மறுபடியும் லவ்வரே கூட்டு போயிட்டாப்புல, பாய் பெஸ்டியை விட்டு லவ்வரே கூட்டு போயிட்டாப்புல. இப்போ பாய் பெஸ்டி காண்டில் இருக்கிறாப்புல, ஏற்கனவே ஒரு லவர் இருக்கிறாப்புல. இதுக்கு தான் நான் சொன்னேன் எங்களோட இருந்தால் நல்லா இருக்கலான்னு. இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓ, திரும்பியும் அதிமுக பாஜக என்ன வந்தா என்ன? ஏம்பா நீ இவ்வளோ நாள் ஆகி போய் இதுக்கப்புறம் எப்படிங்க? ஏங்க 45, 25, 15, 5 மொத்தமாக 70 தொகுதியை கொடுத்து விட்டு 154 தொகுதியில் 160 தொகுதியில் அதிமுக நின்னா என்னங்க பிரச்சனை? பிளாஸ்ட்டுங்க. சொன்னதெல்லாம் நடந்ததா இல்லையா? பேச்சுவார்த்தை இருக்குதுன்னு சொன்னப்போ இல்லைன்னு கத்துனாங்க. டேய் உனக்கு காசை எடப்பாடிகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கெல்லாம் சொன்னாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்ச அன்னைக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க நேருக்கு நேராக. அடிமை கட்சின்றார் இவர், ஒரு பண்ணையார் நீன்றாரு. நடந்ததா இல்லையா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு போட்டோன்னே நீ சொன்னது எதுதான் நடந்திருக்குன்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஊரே சொல்லுது. கரெக்டாக இல்லையா? இப்போ முறிஞ்சு போச்சின்னு நானே சொல்கிறேன். இப்போ நீ சொன்னது எதுதான் நடந்தது. இவங்க உட்காந்துட்டு ஒரு பக்கம், இவன் இப்படியே போயிட்டான் ரொம்ப தூரம், மறுபடியும் திரும்பி வரதுனால அவன்ல. அதனால் என்ன சுரேஷ் நடக்கிறது, இது வந்து நடக்கிறது. இருந்தாலும் தாவேகா தரப்பில் பார்த்தீர்கள் என்றால் புஷி ஆனந்தம் அவரும் அமெரிக்காவில் சந்தித்து அப்படி இப்படி நமக்கு மட்டுமே அப்படி இப்படின்னு ஊட்டின்னு இருப்பாங்க. ஆனால் முறிஞ்சிச்சு, முடிச்சிட்டாங்க, காலில் விழுந்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அடுத்து இப்போ பாஜக ட்ரை பண்ணுமா பண்ணாதா? பட் இவ்வளோ ரொம்ப கசப்புணர்வுலாம் வந்துருச்சு இல்லையா? 2 பேரும் வந்து மாற்றி பேசிக்கிட்டாங்க. பேசினாங்க இல்லையே, அவர் வந்து 74 நாள் வெளியே வராதவருங்க, நடிகருங்க, அவர் என்னங்க தெரியும்? அவ்வளோதானே சொன்னாங்க, வேற ஒன்றும் பெருசாக திட்டிக்கலையே. அப்புறம் நிறுத்திட்டாங்க, தெரியும்ல, ஒரு கட்டத்தில் நிறுத்திக்கிட்டாங்க. அவர் ஒரு நடிகருங்க, நல்ல பிரபலம். அரசியலில் அவர் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இதோடு நிறுத்திக்கிட்டாங்களா? இவங்களும் நிறுத்திக்கிட்டாங்கல்ல. என்ன ஆதவ அர்ஜுனெல்லாம் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டாங்க. இந்த ஸ்லீப்பர் செல்லை மீறி விஜய் முடிவெடுத்தாருன்னா 45-50 சீட்டு நிம்மதியாக இருக்கான். இன்றைக்கி விருப்பம் பண்ண வாங்கிட்டு போனவன் போனாண்டின்னு யாராவது பார்த்தேன். இல்லை, ரிட்டன் சப்மிஷன் ரேட்டே இல்லை, ஏற்கனவே தெரியலையே வெளியில். அப்போ இவங்க வேட்பாளர்லாம் போடுறாங்க, அங்கேயே 1000 பிரச்சனை. வேட்பாளர்னு அறிவிக்கிற ஆளுக்கும் மாவட்ட செயலரும் ஒத்து போல, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேலூரில் ஏதோ ஒரு கேண்டிடேட், அந்த மாவட்ட செயலர் கண்டுக்கிறது இல்லை. வேட்பாளர் வேறு, மாவட்ட செயலர் வேறுன்றதுனால எப்படி ஜெயிப்பீங்க? வாய்ப்பே இல்லையே. கட்சிக்காரனுக்கே அந்த வேட்பாளரை தெரியல, அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறார் இவர். இதை தாண்டி இவங்களோட இணைஞ்சு தான் தாவேக்காக அவர் வேட்பாளர் கேட்க போகணும். எப்படி நடக்கும்? நடக்காது, ஜெல்லாகலம் நடக்கும். அப்போ புஷி ஆனந்த், விஷ்ணு ரெட்டி, அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா, விஜய், இந்த இவங்க 6-7 பேர் ஜெயிச்சா போதுமா? மற்றவங்க ஜெயிக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் சீட்டை கொடுக்குறீங்க, வெள்ளையிலேயே வாங்குறீங்க, டிடியாக வாங்குறீங்க. அது கொடுக்குற அளவுக்கு மாவட்ட செயலருக்கு வசதி இல்லை. அப்போ ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர சொல்கிறீங்க, இல்லாட்டி யாராவது வந்தால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. மாவட்ட செயலர் ஒத்துழைப்பானா? கஷ்டம். மாவட்ட செயலர் எதுவும் பண்ண மாட்டான். அப்போ யாரை கொண்டு போய் சேர்க்கறது? பல பேருக்கு தொகுதியில் அறிமுகமே கிடையாது, மாவட்ட செயலருக்கு அறிமுகம் கிடையாது. இது நடைமுறையில் இப்போது தாவேகா சந்திக்கிற பிரச்சனை. இன்னொன்று, இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கார், வில்லிவாக்கத்தில் நிற்க போகிறாரு. அவருக்கே என்ன வேலை செய்யணுன்றது பிரச்சனை. அப்போ அவர் அதில் கவனம் செலுத்துவாரா? தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போவாரா? அதுதான் அவன் செலுத்துவார். விஜய்
அவர் வெளியே வர மாட்டார், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடியோ அனுப்புவார், ஏதோ நடக்கும். அருண்ராஜ் இப்போ போய் அங்கே முடங்கிட்டார். எவனா ஒருத்தன் ஆட்டோ விட்டு டீ சாப்பிட போனால் டுருன்னு ஆட்டோ தீனு போயிடுறாப்புல. அவன் ஓடி போய் மடக்கினா, ஏன்பா சும்மாப்பா அப்படிதான்ப்பா மக்கள்கிட்ட இதாக முடியும், அதுக்கு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போத்தாலேவா, நான் டீ சாப்பிட்றனா நீ வாட்டில் ஆட்டோ எடுத்துன்னு போகிற அப்படின்னு. இந்த மாதிரி திருச்செங்கோட்லேயே வந்து செட்டில் மாட்டு வண்டி நிப்பாட்டினா அதில் ஏறிக்கின்னு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு போயின்னுறாப்புல. யாராவது இந்த காவடி தீன்னு வராங்கல்ல, எங்கேயோ வந்து வரோம் மதுரையிலேருந்து அங்கே வந்து அப்படியே போகும்போது இறக்கி வச்சுட்டு டீ சாப்பிட்லான்னு போனால் காவடி தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடறாப்புல. அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துனுக்கிறான். இவன் பயந்து போய், என்ன தலைவரை நான் அங்கேருந்து கொண்டு வந்துக்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்றோம்ப்பா அப்படின்னு. அருண்ராஜ் நிலமை அப்படி இருக்குது. புஷியானந்து டி நகரில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல. அப்புன்னு மண்டையே கழுவிட்டாப்புல. இப்போ அப்புன்னு காலமெல்லாம் நம்பர் 2வாக தான் இருக்கணும். இந்த மாதிரி புஷி எங்கேயா நகர்வாரா? அவருடைய ஆற்றல் மிகு, அரசியல் மிகு, சொல்லாடல் மிக்க, வியத்தகு, தீப்பொறி பறக்கும் அந்த பேச்சை தமிழகம் முழுவதும் கேட்க முடியுமா? முடியாது. டி நகரில் மட்டுமே முடங்கி விடுவார். அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே, தொகுதி மக்களுக்கு மட்டுமே அந்த பேசுவார். அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். ஆமா. இப்போ இந்த மாதிரி வந்து பலரும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நகர முடியும் சொல்லுங்க? எங்கன்னா ராஜ்மோகன் இருக்காங்க, லயலாமணி இருக்காங்க. எக்மார் முடங்கிடுவார். அப்புறம் லைலாமணி சீட்டு கொடுக்குறாங்களா பாருங்கள். ராஜ்மோகனுக்காவது அந்த 2 சிஏ கட்டுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கும், பணம் இருக்கும். லைலாமணிக்கு நெக்ஸ்ட் ஜென்மத்தில் ஜாயின் பண்ணிக்கன்றாப்புல புஷி. எனக்கு பிராப்தம் இல்லை, நானும் போகிறேன்ட்டு போயிடுவாப்புல. அப்போ நெக்ஸ்ட் ஜென்மம் இல்லாட்டி இருக்கவே இருக்கு உள்ளாட்சி வார்டு எலெக்ஷனில் நில்லு போ அப்படின்றாப்புல. தலைவர் ஒன்று பற்றி தான் நான் தலைவர்கிட்ட பேசியிருந்தேன். 1 to 1 பேசும்போது தலைவரே சொல்லிட்டாரு, உனக்கு வந்து வார்டு தான் கரெக்டுன்ட்டாப்புல, போ 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 அப்படின்றாப்புல. அப்புனுக்கும் அதான் கதை, வார்டு தான் ஜெயிச்சோம் வச்சுக்கோ, உன்னை மேயராகவே ஆக்கிடுறேன் அப்படின்னு. உன்னை பற்றி தெளிவாரா தலைவரே, அந்த டைமில் எவன் வரானோ அவனை கவனிச்சிட்டு என்னை கழட்டி விட மாட்டேன்னு தெரியாதா? இதெல்லாம் அவங்களுக்கு புரியுது இல்லாட்டாகும். அப்போ இந்த விஷயத்தில் இவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. அப்போ இன்னும் அந்த வாய்ப்பு இருக்குன்றீங்க, இன்னும் அந்த alliance வாய்ப்பு இருக்கு. இதராவோ 45 சீட்டு தேக்கோ மோடி வந்துட்டு போயாச்சு, அமித்ஷா வந்துட்டு போயாச்சு, எல்லாம் வந்துட்டு போயாச்சு. திமுக மேலே எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை, எடுக்கல. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போயிட்டு வெளியிலே வந்துட்டாரு. ஆனால் இன்னும் திமுக மேலே ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. அதுக்கு நான் அப்புறம் வரேன். இதுக்கு உனக்கு குண்டு 2 குண்டு வச்சாங்களா? குடும்பத்தில் குண்டு, லவர்கிட்ட ஒரு குண்டு. லவர்னால் நீங்கள் வேறு எதுவும் கற்பனை பண்ணி இல்லைங்க, நான் காங்கிரஸ் சொன்னேன். இந்த லவர் பாய் பெஸ்டி முடிச்சு விட்டாங்க, குடும்பத்துலேயும் குண்டு வச்சுட்டாங்க. அப்போ செம கொலகாண்டில் இருப்பார மாட்டாரா? கட்டாயமா இந்த கொலகாண்டை எங்கே இது பண்ணணும்? யாரால தோக்கடிக்க முடியுமோ அங்கே போய் நின்று பண்ணணும். அடித்து துவம்சம் பண்ணிடணும். பேட்டா கூட்டணியாக சேர்றீங்க, கூட்டணி மட்டும்தான் இருக்கும், சீட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்ற வேலையை விஜய் பண்ணுவார். அதை நோக்கி என்டிஏ நகரும், பேச்சுவார்த்தை ஏதாவது ஆரம்பிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வட்டாரங்களில் செய்தி டாக் வந்து ஓடுது. விஜய் தான் அதை பற்றி முடிவெடுப்பார்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு பேசும்போது ஏதாவது அதில் ஏதாவது வெளியிட்டாரா பார்த்துக்கலாம். வழக்கம் போல் சுய புகழ்ச்சி அது இது இந்த windy.comல பார்த்தப்போ 44 டிகிரி தெரியுதுன்ற மாதிரிலாம் உருட்டினார்னா இவர் தேர மாட்டார்னு அர்த்தம். இது ஒன்று. அப்புறம் என்ன சொன்னீங்க? இல்லை, அவங்க எதுவுமே திமுக நோக்கி எதுவும் அஸ்திரங்களை வீசாத போது என்னங்க பலன் இருக்கீங்க? இதே கேள்வி தான் அங்கே கேட்டுக்கிறாப்புல போய் எடப்பாடி பழனிசாமி. என்னங்க பண்ணுறது, நீங்கள் சொன்னதை ஏதாவது நான் மாற்றி சொல்லியிருக்கேன்னா? உங்கள் கூட்டணிக்கு நான் வந்தப்போ எனக்கு என்ன நான் இது வாக்குறுதி கொடுத்தீங்க, இல்லாதையா பண்ண சொல்கிறேன்? இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. மணல் மேட்டரில் பல விஷயங்கள் என்னென்ன உள்ளடி வந்திருக்குது. அதாவது முக்கிய ஆதாரங்களை எப்படி சமர்ப்பிக்காமல் கோர்ட்டில் காலி பண்ணுற வேலையை அதிகாரிகளே பண்ணியிருக்காங்க, அதிகாரிகளே பண்ண வச்சுருக்காங்க. முதற்கொண்டு நேற்று உட்காந்து பேசியிருக்காரு இடி அதிகாரிகள். இவர் ராகுல் வந்தார்ல, ஆமாம், ராகுல் காந்தி இல்லை, ஈடியில் ஒரு ராகுல் இருக்கிறார். வந்து அவர் இங்கே நடத்தின 3 நாள் ஆய்வில் எவ்வளோ பேர் ஐபி ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் எவ்வளோ பேர் எப்படி கொலிக்கிறாங்க, எப்படி அப்படியே அந்யோன்யமாக வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிற அளவுக்கு இருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலையும் எடுத்து ரிப்போர்ட்டாக போய்விட்டது. பல ஷஃபிள்கள் கொண்டு வரதுக்கான யோசனையும் இருக்கிறது. பழைய இடி அதிகாரிகளை ஆலோசகர்களாக இறக்கி பண்ணுற வேலையும் இருக்கிறது என்றால் அவர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணுறேன், இதுதான் விஷயம், நாங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி இதாகிட்டோம், இப்போ எல்லாமே தூசி தட்டப்படுகிறது. டாஸ்மார்க் வழக்கு மண்டல் கமிஷன் விஜய் மண்டல் வழக்கில் தீர்ப்பு வந்தால் நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டார், நம்ம பழைய சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, இப்போ விஜய் மண்டல் வழக்கு 2ஆம் தேதி வருது. அது பெரும்பாலும் பிஎம்எல் ஆக்டுக்கு ஆதரவாக தான் வரும். வந்துச்சுன்னா மறுபடியும் ரீஓப்பன்.
புஷ்ஷுன்னு இறங்குவாங்க. மணல் மேட்ரு ரீஓப்பன் ஆகும். இவர் மேட்ரும் நீங்கள் என்ன பண்ணால் எல்லாம் என்னென்ன பண்ணுறதுன்றதை நாங்கள் இறங்கி பண்ணுறோம். இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க, பார்த்தா சசிகலா நீ கட்சி ஆரம்பிச்சிட்டு என்ன திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இதாகும்? அவங்க என்ன திட்டுறாங்கன்னா எங்கே யார் கையில் எடுத்தாங்க உங்களுக்கே தெரியும். இல்லை நம்ம பேசிடுவோம். அவங்களும் சசிகலா உள்ளே கொண்டு வர மாதிரி தான் ஐடியா. உள்ளே கொண்டு வரலாம் இல்லை, அவங்கள எப்படி சைலன்ஸ் பண்ணுறது இது பண்ணுறதுன்றத அதை பேசிடுவோன்ருக்காங்க. இல்லை பேசப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இது ப்ளஸ் கூட்டணி கட்சிகள் மற்ற விஷயங்கள். அதனால் ஒரு நீண்ட நேரம் ஒரு 4-5 மணி நேரமாக சாப்பாடோடு சேர்ந்து இந்த கூட்டம் போயிருக்கிறது. ப்ளஸ் என்னென்ன பண்ணணும் அடுத்து, என்ன இது நெக்ஸ்ட் பிளான்ஸ். ப்ளஸ் இவர்களே எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பெரிய அளவில் ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து பல விஷயங்கள் தூசி தட்டப்படும். அதுக்கான வேலையெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. 2ஆம் தேதி பொன்முடிக்கும் வழக்கும் தீர்ப்பு வருது. 3 வருஷம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு மேலேனால அது ஒரு பெரிய சிக்கல், தலைக்கு மேலே கத்தி. இது எல்லாமே ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. நிறைவா ஒரு கேள்வி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்குநேரில் நடந்த ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறாங்க. பட் திமுக தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறோம் போகிறோம் வரோன்ற மாதிரி சொல்கிறாங்க தவிர எதுவும் மிரட்டுறாரு எஸ்பி. அது வந்து ரொம்ப ஒரு அவதூறு பரப்பு நடவடிக்கை எடுத்துருவோம் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பட் இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. முதல்ல மீண்டே வர முடியல நம்மளால். திடீர்னு ஒரு 10 பேரை சரமாரியாக வெட்டுறான்னா தோழமை கட்சிகள் கண்டிச்சாங்களா? இல்லை விசி கத்திர திரும்ப அங்கே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு, வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு. ஏங்க அது வேறங்க, கண்டிச்சாரா? அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு, எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளுடைய வீரியத்தன்மை. அதுவும் தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் நடக்கிற அடுத்தடுத்த சம்பவங்கள் அது முக்கியமான ஒன்று இல்லையா? இது இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றத அந்த ஆட்சிக்கு வந்த 1-2 வருஷத்துலேயே வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நல்ல வேலைங்க, பெரிய ஜாதிய மோதலெல்லாம் மாறாமல் இருக்குது. ஏன்னா நீண்ட காலமாக ஒரு ஒற்றுமை தன்மையை நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டோம். அதனால் பெருசாக மாறாமல் இருக்குது. ஆனால் மண்டைக்காடு மாதிரியோ இது மாதிரியோ மறுபடியும் தொடங்கிச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது? காவல்துறையும் இதில் செயல்படுறது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த விவகாரம் இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு 9 பேர் பைக்கில் வந்து பெட்ரோல் பாம்பு அடித்து கண்ணில் மாட்டோம்லாம் போட்டு வெட்டுறது. அதில் வட இந்தியர் ஒருத்தர், ஆமாம் பாவம், செங்கல் சூளை தொழிலாளியாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அவர் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி வந்துருப்பான். தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், சட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நிலைமை. இதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஆனால் மாதர் சங்கத்துக்கு மட்டும் விஜய் மேலே கோபம் வருது. விஜயோட ரசிகர்களை விஜய் கண்டிக்கலையா? விஜயோட ரசிகர்கள் தான் சங்கீதா திட்டுறாங்கன்னு இவங்க தான் ஆதாரம் கொடுக்க முடியுமா? அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். சரி, இதில் இவ்வளோ கவனம் செலுத்துறீங்களா? அந்த 2 வயசு குழந்தை மேட்டரில் என்ன பண்ணாங்க? அதான் மாதர் சங்கம் தான் அறிக்கை விட்டாங்க. இல்லை இதை கண்டிச்சாங்க. இப்போ திமுகவோட கவுன்சிலர் ஒருத்தர் ஏரோப்ளைனில் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவங்க கண்டிச்சிடுவாங்க. இப்போ அறிக்கை எழுதினுக்கிறாங்க மாதர் சங்கம். மாதர் சங்கம். ஆமாம். அடையான நீங்கள் வேறு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விவகாரத்தில் சரி இவ்வளோ கொந்தளிக்கிற சங்கீதா கொந்தளிக்கிறவங்க திரிஷாக்கும் நயினார் நாகேந்திரன் பேசினப்போ கொந்தளிச்சாங்கல்ல? தெரியல, கொந்தளிக்கலாம்னு நினைக்கிறேன். கொந்தளிச்சாங்க, இடதுசாரிகள் கொந்தளிச்சாங்க, கொஞ்சம் பேர் கொந்தளிச்சாங்க. அந்த நடிகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஹை எலைட்டுக்கு மட்டும் கொந்தளிக்கிறாங்களே. ஆனால் இவர்கள் பத்மினிக்காக போராடியவர்கள், ஏழை எளியவர்களுக்காக நின்ற மாதர் சங்கம். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவம் இருக்குது, ஏழைகளுக்காக இதுக்காக நின்றவங்க. ஆனால் இன்றைக்கி என்ன, நீங்கள் ஏன் இது வாலண்டரியாக ஏன் போய் விஜய் அடிக்கிறீங்க? அந்த ஐடி யாருன்னு தெரியுதோ நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? விஜயுடைய ஹை லெவல் லீடர்ஸு, டாப் லீடர்ஸ் யாருமே இந்த விஷயத்தில் வாய் திறக்கலை. விஜயும் வாய் திறக்கவில்லை. அப்புறம் என்ன நீங்கள் முந்திக்கிட்டு அவர்கள் இப்படி பேசுகிறாங்க? அப்போ வாட்ஸ்அப் தலைவர்களாக இருக்கிறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை யாரோ சொல்லி போகிறாங்க எடுத்துக்கலாமா? அசைன்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாமா? வாட்ஸ்அப் தலைவர்களாக எடுத்துக்கலாம். இப்போது என்னை வந்து திட்டுறாங்கன்னா நான் நல்லா பார்த்துருக்கேன், விஜய் ரசிகர்கள் திட்ட மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வேணால் கட்சி ஆரம்பிச்சு இப்படி பண்ணுங்கள். எங்கள் கட்சியை ஏன் நோண்டுறீங்க, ஏன் இப்படியே பண்ணுறீங்க, இப்படி தான் இருக்குமே தவிர பெருசாக இருக்காது. கடுமையாக வேறு மாதிரி பேசுகிறவன், வேறு எங்கேயோ கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஆளுங்க, இல்லை இந்த விஜய் ரசிகர்கள் போர்வையில் இருக்கிற செட்டப் செய்யப்பட்ட ரசிகர், இவங்க தான் இருப்பாங்க. இது இந்த காலம் அந்த மாதிரி. அதனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி விஜயை போய் கண்டிக்கிறீங்க? இவர்கள் எவ்வளோ நியாயமான கேள்வி, எவ்வளோ மலிவாயிட்டாங்கன்னு தெரியுதா? சரி, நீங்கள் அதை கண்டிச்சுட்டு போங்க. 2 வயசு குழந்தைகள்னால நீங்கள் குரல் கொடுக்கணும். மௌனமாக இருக்கீங்களா? பாயிண்ட் வரட்டோன்னு. திமுகவோட இளைஞரணி நிர்வாகி எத்தனை பெண்கள் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? யாருக்காவது மாதர் சங்கம் குரல் கொடுத்தோ இல்லை ரோட்டில் இறங்கி ஏதாவது பண்ணியிருக்குதா?
விஜயலட்சுமி குரல் கொடுத்தாங்கல்ல, ஆமா இதை தான் சொல்ல வரேன். ஆமா கரெக்ட். அரசியல் விஷயங்கள்ல சீமான கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டாங்க. இதுக்காக தான் பயன்படுகிறார்களே தவிர அடிப்படையில் இவங்க தான் கொண்டு வரணும். அதுல கூட சீமானும் ரியாக்ட் பண்ணாரு, அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கு கூட சீமான் கண்டிச்சாங்க. இதுல வந்து விஜய் ரியாக்டே பண்ணலையே, விஜய் திறந்து வாயை திறந்து எதுவும் பேசலையே. அது அவர் குடும்ப விஷயங்க, அவர் அதை ஹேண்டில் பண்ணிக்க போறாரு. அதான் சொல்றேன், அவருடைய ஃபேன்ஸ்னு தெரிஞ்சவங்க பேசுறாங்கன்னு அதை கண்டிச்சு அவர் ஏன் பேசுறேன்னு கேட்கறது எனக்கு எப்படி சரியா இருக்கும்? கடுமையான கண்டனம் அப்படின்றது எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ நீங்கள் கவர்னரை கண்டிக்கிற மாதிரி தானே இது ஏவல். இது மாதிரி அங்கே போய் போராடு, நாங்கள் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து டிஎம்கே தலைவராக போகல, நான் முதல்வராக போனேன். இவர் வந்து இளைஞரணி இதை வரல, அவர் துணை முதல்வராக வந்தார். இவர் கட்சி பொதுச்செயலாளர் வரல, அவர் நீர்வளத்துறை அமைச்சராக வந்தார். புரோட்டோகாலை பார்த்துக்குங்க அப்படின்னு போய் டீயும் பிஸ்கட் சாப்பிட்டு வந்தீங்க. அவங்க உட்காந்து வெயிலில் போராடி இருந்தாங்க. இதுக்காக தானே இத்தனை வருஷமாக நீங்கள் பயன்படுறீங்க. நாங்குநேரி மேட்டில் எத்தனை பேர் வாய் திறந்தாங்க? வைகோ வாய் திறந்தாரா? வைகோவுக்கு தெரியும், வைகோவுக்கு என்ன பேக்ரவுண்டுன்னு தெரியும். வைகோ பியூர் பெரியாரிஸ்ட்டு, பியூர் அந்த வழியில் திராவிட வழியில் வந்தவர். ஆனால் இன்றைக்கி தென் மாவட்டங்கள் இருக்கிற ஒரு மினிஸ்டர் இந்த இதுலேருந்து வந்தவங்க இல்லை, எல்லாம் ஏடிஎம்கிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க. அவங்களுக்கு இந்த பார்வையெல்லாம் கிடையாது. ராமராஜ்யன்னு ஒருத்தர் சொன்னார், ரகுபதி ஒருத்தர் ஜாதியை கேட்டு மாட்டினார் கண்ணப்பன். இன்னும் அந்த இவர் நம்ம சபாநாயகர்லேருந்து பலரும் இந்த விஷயங்களில் ரொம்ப இலகுவாக அப்பாவோ ஐயா வந்து திருநெல்வேலியில் சாதி கலருமே 0% எதுவுமே இல்லைன்னு எதுவுமே இல்லைன்னு. அப்போ அதை தான் சொல்ல வரேன், இவர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மதுவால் எதுவுமே நடக்கலைன்றாங்க, இன்றைக்கி போலீஸு மதுவால் நடந்ததுன்றாங்க. இந்த மாதிரி கஞ்சானால எந்த பிரச்சனையும் இல்லை, 0 கஞ்சா இல்லை. இது நீங்கள் வந்து ட்ரக்னு நினைக்கிறீங்களா, இல்லை கேஸ்ட் அட்ராசிட்டி நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை வேணா இல்லை விசாரணை வரணுமா? மதவெறி, ஜாதி வெறி, குடிவெறி, போதை எல்லாமே ஒன்று தான். இதில் நீங்கள் இதனால அதனாலலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஜாதி வெறி இருக்கிறவன் சாதாரணமாக தான் இருப்பான், அதில் பல வகைப்படும். நான் இது மாட்டேன்பா, நான் யார்ட்டையும் போக மாட்டேன், எங்கள் இது கம்யூனிட்டி இது அப்படி இருப்பான். அதை தாண்டி இன்னொருத்தனை நமக்கு எதிராளியாக இருக்கிறான், இவனை வெட்டணும் கொடுத்தணும்னு போனான்னா அங்கே அவனுக்கு மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கு அடிப்படையாக அமையிறது கஞ்சாவோ மதுவோ இருக்கும். அப்போ நீங்கள் இதில் எப்படி பிரித்து பார்ப்பீங்க? எல்லாமே பின்னி பணஞ்சிருக்குன்றீங்க. வேற என்ன? ஆனால் இவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் இன்னைக்கு காலையில் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் முதியோர்களுக்கு. இன்னைக்கு தான் அவருக்கே இன்னைக்கு தான் 2000 ரூபாய். அதாங்க நடுவில் இதே விதவை பென்ஷன், முதியோர் பென்ஷனை நிறுத்தினாங்களே, அப்போல்லாம் தெரியலையா? இப்போ மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணாங்களே, அப்போ தெரியலையா? ஏற்றிட்டு போய் எங்கெங்கே விட்டீங்களே 4-5 பஸ்ஸில். அந்த இவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டாங்களே. சண்முகம் தோழர் கட்சிக்காரங்க சிபிஎம்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. சண்முகம் கண்டிச்சாரா? சண்முகம் அதை கண்டிச்சாரு. சண்முகம் அதை கண்டிச்சு அறிக்கை விட்டுருந்தாங்க. என்னன்னு கொடுத்துருந்தாங்க? கோயம்பேடுக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் மற்ற இடங்களுக்கும் நள்ளிரவில் 1.5 மணி அனுப்புறீங்களே, காவல்துறையினுடைய அராஜக கண்டிக்கிறான்னு பேசியிருந்தேன். அப்படி சொல்லுங்க. ஆமா, இதே ஏடிஎம்கில் நடந்தா முதல்வர் அது எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருப்பாரு. அதுதான் சொல்ல வரேன். இன்னொன்று, இவங்க போய் புகார் கொடுத்தாங்க, அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை, செல்வாலாம் போய் புகார். ஆமா ஆமா ஆமா. அவங்க பாதிக்கப்பட்டாங்களே, முதல்வர் போய் பார்த்தாரா ஜான்சி ராணியை? முதல்வர் எங்கே வேணாலும் போயிடுவார், உடனே போய் பார்ப்பாரு, அதெல்லாம் சொன்னாங்க. ஜான்சனை போய் பார்க்கல. ஐயா நல்லக்கண்ணும் அங்கே தானே இருந்தார், போய் பார்த்தாருல்ல. இவர்களுக்கு பாதிக்கப்பட்டால் கூட இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி இதை வரவேற்றுலாம் அறிக்கை விட்டுருப்பாங்க. இந்த 2000 வரவேற்று சண்முகம் ஐயா அறிக்கை விட்டுட்டாரு. விட்டாரா? அதான் அதெல்லாம் இதுங்க புரோட்டோக்கால். இது நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அறிக்கை விடணும், ஆஹா ஓஹோன்னு சொல்லணும். 5000 ரூபா கொடுத்தார 3 மாதத்துக்கும் ப்ளஸ் 2 மாதம் கோடைக்கால சிறப்பு நிதி இன்ப சுற்றுலா போயிட்டு வந்து மீதி காசை மிச்சம் பண்ணி போரூரில் 1 கிரவுண்டு நிலம் வாங்கி போடுங்கன்னு சொன்னார் தெரியுமா? அந்த மேட்ருக்கு இவர் இப்படி விட்ட உடனே எல்லாரும் வாழ்த்தி அறிக்கை விட்டாங்க. நிலைய வித்வான் என்றாம் கொடுத்தாப்புல, என்றாம் தெரியல கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துருப்பாரு. இப்போ பர்த்டேக்கு தனியாக விஷயம் கொடுத்துருந்தாரு. அது பர்த்டேங்க, பர்த்டே விஷயத்தில் அவர் இருக்காரு. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இருக்காருங்க. ரஜினிகாந்த் நீங்கள் உலகநாயகனும் இருக்கிறாரு. ரஜினிகாந்தை போய் நீங்கள் என்னங்க கணக்கு போடுறீங்க? அவர் வந்து ஆளினால் அழகுராஜாங்க, இங்கேயும் இருப்பாரு, ஒரு குத்து. ஆமாம், நீங்கள் புதுசாக ஒருத்தன் படம் எடுக்கிறான் வச்சுக்க, அவனை கூப்பிடுவார், சூப்பராக தம்பி பண்ணிக்கிற தம்பின்னு கட்டி பிடிச்சி போட்டலான்ட்டு ஒரு கதை ரெடி பண்ணி தம்பின்றாப்புல. அவனும் போய் உழுந்து ரெடி பண்ணிட்டு வருவான். ஆனால் இவர் பொண்ணும் யார் சொல்கிறாங்களோ அந்த டைரக்டர்கிட்ட மீண்டும் நடிக்க கொடுத்துட்டு போயின்னே இருப்பார். அதனால் அவர் வந்து போர் அடிக்குதுங்க அவருக்கு. என்றாம் ஐயா பேசியிருக்காங்க. இப்போ ஒரு குறும்படம் எடுத்தாங்களா, அதில் கூட நடிச்சிக்கிறாப்புல. ஆமாம், முதல் ஆர்டிஸ்ட்டாக அவர் தான், ஓப்பனிங் சீன்லேயே அவர் தான் வராப்புல.
வந்து அப்படி பண்ணும்போது அப்படி இருக்குது. அது முடிச்சோடனே தான் திருமாவளவன் ஆரம்பிக்கிறாப்புல. நல்லா இருக்கு அந்த படம். 1 கோடி பேர் பார்த்துட்டாங்களாமே. லாஸ்ட்டில் இவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல வியூஸ் 5 கோடி பேர் பார்த்தாங்கன்னு. அந்த மாதிரி 1 கோடி பேர் பார்த்துட்டாங்க. மொதல் நாள் ஓடவே இல்லை அந்த படம். மொதல் 2 நாள் ஓடல. ஒரு தலை ராகம் மாதிரி இப்படியே போயிடுச்சு. 2வது நாள் 3வது நாள் போட்டு கீட்டுன்னுவாங்கல்ல, ஏதோ போட்டு 1 கோடின்னு காமிக்கிறாங்க. சரி விடுங்க, அது நமக்கு எதுக்குது அவங்க இல்லை. இப்போ இந்த 2000 ரூபாய் தொகை இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸை வந்து டைல்யூட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அது இன்னுமே நிரூபத்து நெருப்பாக தான் இருக்குமா பிரச்சனை? ஒன்றும் கிடையாதுங்க. பாவம் அந்த ஜனங்களுக்கு ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும், அவ்வளோதான். அந்த வகையில் சந்தோஷப்படலாம். இவர் உட்காந்து உருட்டுற மாதிரி இன்றைக்கி தான் எனக்கு காலையில் தான் எந்திரிச்சு பார்க்குறேன் எல்லோரும் நலிவுற்று இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்தது. உடனே நம் சீஃப் செக்ரட்டரி வர வச்சு, நிதித்துறை செயலரை வர வச்சு, நலிவுற்ற அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னோடனே 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுடலான்னொன்னே போட்டு அதை 1/2 மணி நேரம் உருட்டுறான் எல்லா சேனல்லையும். நேற்று தாங்க நான் சொன்னேன், ஒரே கடுப்பாக இருக்குது. காலையில் உட்காந்து எதாவது நியூஸை பார்க்கலான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் இவர் தாங்கிறாரு. ஒன்று இவருங்கிறாரு, இல்லாட்டி இவரை வச்சு அவனுங்க இருக்கிறானுங்க. மாவாதுங்க அதை இந்த சேனல் ரிப்போர்ட்டருங்க எதில் ட்ரைனிங் ஆகிருக்கிறானா? இதில் தான் ட்ரைனிங் ஆகிருக்கிறான். 1/2 மணி நேரம் பேச பேசுகிறான், அவனே வெறுத்து போயிடறான். நீங்கள் கொஞ்சம் நேரம் இணைப்பில் இருங்க, நான் இவரை கூப்பிட்றேன், இன்னொரு 10 அடிமை வந்துக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள். இப்போ புதுசாக சேர்ந்துக்கிறாங்க. தராசு சியாமல் அதில் நம்பர் 1 ஆகிறாப்புல. ஆமாங்க, நாங்கள்லாம் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம். அவர் சொன்னார்னா நெல்லை தடுமாறாமல் கரெக்டாக சொல்லுவார். நம்ம அதுலேருந்து ட்ராவல் பண்ணலான்னு. இப்போ பார்த்தா அடச்சே என்ன எப்படி ஆகிட்டார் இவருன்ற மாதிரி. அங்கே நிலையத்தில் இருக்கிறவனே அடிக்கிறான். அந்த அளவுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பார்ஷியாலிட்டிக்கு போயிட்டார் அவர். இதுதான் இருக்கக்கூடாதுன்றேன். நீங்கள் யார் எப்போ இருந்தாலும் போட்டு இறங்கி அடிக்கணும். நிலமை என்ன, உங்களை பார்க்குறாங்க, ரொம்ப பேர் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன விஷயன்றதை சொல்லிட்டு போயிடணும். விட்டு ஒரேடியாக மீண்டும் நிலைய வித்வான் மாதிரி மாறிட்டு போனால் கொஞ்ச நாளைக்கு ரசிப்பான், பேஜ் வியூ வரும், எல்லாம் வரும். இப்போ விஜய் புகழ்ந்தால் நமக்கு பேஜ் வியூ வராதா? நம்மளை புகழவா செய்கிறோம். அதான் விஷயம். பல விதமான கருத்துக்களை பருது நீக்கப்படுது பார்க்கலாம் எப்படி நடக்கிறது தமிழக அரசு. மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.